நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு ஆஷாட நவராத்திரி 2026 ஆறாவது நாள் பார்த்திங்கன்னா 20/7/2026 திங்கட்கிழமை தசபுஜ வாராகி சர்வ ராஷாக்கர சக்கர வழிபாடு. இந்த தசபுஜ வாராகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, புலி மேலே இருக்கக்கூடிய வாராகி. வாராகியை பொறுத்தளவுக்கு ஒரு 4 வாகனம் உண்டு அம்மாவுக்கு. ஒன்று வந்து சிங்கம், இன்னொன்று வந்து புலி, இன்னொன்று வந்து குதிரை, இன்னொன்று வந்து எருமை மாடு. ஸோ அதில் வந்து இந்த தசபுஜ வாராகி, ஏன் இந்த தசபுஜ வாராகினா அம்மாவுக்கு 10 கரங்கள் இருக்கும். ஸோ அந்த 10 கரங்களில் வந்து எதிரிகளை அழிக்கக்கூடிய சாதுரியமான ஒரு தெய்வம். கல்வி வேணும், கல்விக்காக நீங்கள் வழிபட வேண்டியவள் இந்த தசபுஜ வாராகி. அது மட்டும் கிடையாது, ஒரு குடும்பத்தில் வந்துட்டு நிம்மதி இல்லை, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, சண்டை சச்சரவமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த குடும்ப ஒற்றுமைக்காகவும் குடும்பத்தோட அமைதிக்காகவும் இந்த தசபுஜ வாராகி வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய அற்புதங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயத்தை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண நினைக்கிறேன். வாராகியுடைய எல்லாருக்குமே தெரியும், அந்த சக்கர வழிபாடு வந்து ஸ்பெஷலாக சில பெண்கள் வந்து உபாசனை எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையை சொல்லனா அந்த புக்கிங்கு யாரெல்லாம் என்ன பண்ணணுங்கிறது நம்மளோட நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே புக்கிங்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணிட்டோம். ஆனால் அன்றைக்கி வரைக்குமே அன்றைக்கி ஆரம்பிக்கிறேன்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் அந்த வழிபாடு. 13 பெண்களை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு 1:45 இருக்கும். 1:45க்கு ஒரு கால் பண்ணுறாங்க ஒரு கிளைண்ட்டு. பண்ணி, மேடம் புக்கிங் இருக்கா, நான் வந்து இந்த சக்கர வழிபாடு செய்யணும்னு ஆசைப்பட்றேன், என்னை நீங்கள் சேர்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரிங்க மேடம், ஒரு 5 மினிட்ஸ் இருங்க, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து உத்தரவு கேட்கும்போது வாராகி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்னடா, எப்போவுமே வந்து ஒற்றை எண்ணிக்கையில் தான் இந்த பூஜை எல்லாமே பண்ணுவாங்க, இது என்ன 14 வருது, ரெட்டை எண்ணிக்கையில் எந்த பூஜையுமே இது வரைக்கும் புக்கிங்கில் வந்து பண்ணது கிடையாது. சரி, இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு உடனே, ஏன்னா அவங்க எல்லாம் திங்ஸும் வாங்கி ஆகணும், 6 o'clock பூஜை ஆரம்பிக்கிறதால 6 to 12க்குள்ளே பண்ணணும். ஸோ எல்லா திங்ஸும் சொல்லணும்னு சொல்லிவிட்டு இமிடியேட்டாக அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லாமே பண்ணிட்டோம். நீங்கள் யாரும் பிலீவ் பண்ண மாட்டீங்க, உண்மையாகவே 6 மணிக்கு அந்த பூஜையை தொடங்கக்கூடிய அந்த சிறப்பான பெண்களில் ஒருத்தவங்க வீட்டில் அந்த பூஜையை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஒன்றுமே இல்லை, இந்த லேடிஸ் ப்ராப்ளம் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒருத்தவங்களால் அந்த பூஜை, ஏன்னா ஆரம்பிக்கும் போதே அது பண்ணும்பொழுது பண்ண முடியாது. மேபி நடுவில் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இருந்தால் கூட அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது நாங்கள் அதை கண்டினியூ பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன். பட் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக 6 o'clock இது மாதிரி ஒரு விஷயம். ஸோ அந்த 13ஆவதாக அதான் அந்த 13 பேரில் ஒரு பெண் வந்து விலகி போகிறாங்க. ஸோ இந்த 14 புக்கான இந்த பெண்மணி வந்து அந்த 13 லிஸ்ட்டில் வராங்க. ஸோ வாராகி பாருங்கள், 13 பேர் இந்த பூஜையை பண்ணணுங்கிறது கணக்கு எவ்வளோ கரெக்டாக. அன்றைக்கி 1:30 மணிக்கு ஒருத்தவங்களை புக்கிங் கொடுத்து அவங்க மூலமாக அந்த 13ங்கிற நம்பரை வந்துட்டு அம்மா பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்க பூஜை பண்ண மாட்டாங்கங்கிறத முன்னாடியே தெரிஞ்சு இன்னொருத்த புதுசாக கொண்டு வந்து, எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் தாங்க, வாராகி ஸ்கிரிப்டை வாராகி தான் எழுதுவாள். ஸோ ரொம்ப அழகாக இன்றைக்கி 13 பெண்கள் அந்த பூஜையை பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் அவங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட உபாசனை வாங்கினவங்க கூட கிடையாது, திடீர்னு வந்தாங்க, நான் பண்ணணும். ஸோ அவங்களோட பேரே வந்து இங்கே முக்கியமான விஷயம், உமா மகேஸ்வரி. ஸோ எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட லலிதாம்பிகையோட இன்னொரு பேர் தான் உமா மகேஸ்வரி. ஸோ அம்மா ரொம்ப அழகாக அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த ஸ்பெஷல் வழிபாடுக்கான பெண்கள் செலக்ட் பண்ணுறது எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது, அது வாராகியோட செலெக்ஷன். அதுவும் ஒருத்தவங்க பூஜை பண்ண முடியாத ஒரு இயற்கையாக ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு இன்னொருத்தங்களை கொண்டு வந்த அதிசயம் வாராகியை தவிர யாரும் பண்ண முடியாது. ரைட்டு, இப்போ இந்த புலி வாகனத்தில் இருக்கக்கூடிய வாராகி எப்படிலாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அம்மாவுக்கு ஸ்பெஷலான உணவு என்ன அப்படின்னா எலுமிச்சை சாதம், உளுந்து வடை. நார்மலாக வந்து நம்ம ஒரு சுண்டல் வச்சுக்கிட்டே வருவோம். இந்த தசபுஜ வாராகி பூஜைக்கு சுண்டல் கிடையாது, அதுக்கு பதிலாக உளுந்து வடை வைங்க, சரிங்களா? ரைட்டு, இதை தாண்டி வந்துட்டு தனிப்பட்ட முறையில் யாராவது இந்த தசபுஜ வாராகியை வழிபாடு செய்யணும் அப்படி இன்னொரு பேர் உண்டுங்க, வஜ்ரகோஷரூடா இவளோட பேர் தான், வியாக்கிரரூடா அதுவுமே இவளோட பேர் தான். இந்த மொத்தமே தசபுஜ வாராகி, வஜ்ரகோஷரூடா, வியாக்கிரரூடா, புலிவாகன வாராகி எல்லாமே ஒன்று தான். இந்த வாராகி மட்டும்தான் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் சில ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் மாந்திரிகத்தை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பூஜைக்கெலாம் பார்த்திங்கன்னா அசைவம் வச்சு ஒரு பூஜை இந்த வாராகிக்கு உண்டு. மற்ற வாராகியை விட இந்த ஒரு வாராகிக்கு மட்டும்தான் அது ஸ்பெஷல். அந்த அசைவ உணவும் வந்து நீங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு உணவு, நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். அந்த ஒரு உணவை வச்சு இந்த வாராகி வழிபாடு செய்வாங்க. முக்கியமாக எந்த ஒரு தெய்வத்துக்கும்
பாகற்காய் வழிபாடு கிடையாது. ஆனால் இந்த தசபுஜா வாராகிக்கு பாகற்காய் உண்டு. பாகற்காய் வந்து இதை படைக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும், எதிர்ப்புகள் அடங்கும். ஆனால் என்னென்னா இந்த சக்கர வழிபாட்டில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சக்கர வழிபாடு பாசிட்டிவான வழிபாடு. மேபி வேறு ஏதாவது சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எதிரிகளை தொல்லை போகணும்னு நினைக்கும் பொழுது ஸ்பெசிஃபிக்காக இந்த பாகற்காய் வச்சு தசபுஜ வாராகி வழிபாடு செய்யும்போது அந்த செய்வினை என்பது உங்களுக்கு ரிசல்ட் வரும். அந்த பாகற்காய் வழிபாடுமே வந்து படையலாக படைக்கிறது மட்டும் கிடையாது, அதில் வேறு சில மெத்தட்ஸ் உண்டு. ப்ராக்டிக்கலாக நானே வந்து நிறைய கிளைண்ட்டுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 100% ரிசல்ட் நான் பார்த்துருக்கேன். இந்த வாராய்க்கு மட்டும்தான் அந்த பாகற்காய் வழிபாடு. ரைட்டு, என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் க்ரீம் வாராகி வச்சிய க்ரீம் ஹோம். ஓம் க்ரீம் வாராகி வச்சிய க்ரீம் ஓம். ஓம் க்ரீம் வாராகி வச்சிய க்ரீம் ஓம். ஓம் க்ரீம் வாராகி வச்சிய க்ரீம் ஓம். இந்த ஸ்லோகத்தை வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி தாங்க. நிறைய பேருக்கு டவுட்டு, 117 முறை தான் கவுண்ட்டு கடைசி வரைக்கும், எல்லா நாளும் அது மாதிரி தான். அர்ச்சனை வந்து சிகப்பு கலர் பூ கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள். இந்த ஸ்லோகத்தை நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.